வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ரோட் சைடுல செய்யற எம்டி சால்னா தாங்க பார்க்க போறோம். வெஜிடபிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம வெங்காயம், தக்காளி வச்சு இத பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஒரு பெரிய மிக்ஸர் ஜார்ல 1/2 மூடி தேங்காய் பொடியா நறுக்குனது, 10லேருந்து 15 ஊற வச்ச முந்திரி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. ரோட்டுக்கடை சால்னால திக்னஸ்க்காக கடலை மாவு ஆட் பண்ணுவாங்க 2 டேபிள் ஸ்பூன். நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்து அரைக்கும் போதே நீங்க உடச்ச கடலை சேர்த்துக்கிட்டா இதுலயே நல்லா திக்னஸ் வருங்க. இதெல்லாம் ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க சால்னா பண்ணும்போது நல்லா அகலமான பாத்திரத்துல பண்ணீங்க அப்படின்னா நல்லா வருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேனை சூஸ் பண்ணி அதை வந்து ஸ்டவ்ல வச்சு அதை நல்லா ஹீட் ஆன உடனே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. வெஜிடபிள் ஆயிலோட இது நல்லா இருக்கும். ரெண்டு இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து 2 பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, அதுக்கப்புறமா கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அது பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதை போட்டுட்டு அது மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இதுக்கப்புறமா 2 பெரிய டேபிள் ஸ்பூன்ல வந்து நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல நிறைய இருக்கணுங்க. இது நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ ஒரு பஞ்ச் கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனோடனே சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய தக்காளி தின்னா ஸ்லைஸ் பண்ணதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொஞ்சம் வதக்கிட்ட உடனே இதில் வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணுங்க. இப்படி நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு 1லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரோட்டுக்கடை சால்னானா நல்லா தண்ணியாக இருக்கணும். அதனால மெஷர் பண்ணி நல்லா தாராளமாக நம்ம போட்டிருக்க இவ்வளோ வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு 1லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி போட்டுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் இது நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்படி நுரைச்சி வரப்போ மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான்வெஜ் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கினதோ இல்லை வீட்டில் அரைச்சதோ எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதை போட்டுட்டு 25 நிமிஷம் கொதிக்க விட்ட உடனே இந்த மாதிரி எண்ணெய் வருங்க. அந்த டைமில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சுவையான எம்டி சால்னா ரெடிங்க. இது பரோட்டா கூட எது கூட வேணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கம்பு ஆப்பம் தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு மாவு நாளே 1 கப்பு கம்பு, 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு பச்சை அரிசி, 1/2 கப்பு உளுந்து, 2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேங்க. 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சியில் தான் அரைச்சேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து அவல் ஊற வச்சு அது கூட சேர்த்துக்கிட்டாங்க. அது கூடவே கொஞ்சமாக 1/2 கப்பு வந்து தேங்காவும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். ஆப்பத்துக்கு எப்பயுமே தேங்காவும் அவலும் சேர்த்திங்கன்னா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் 5 மணி நேரம் புளிக்க விட்டு காலையில் வந்து இந்த மாதிரி ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கிட்டா சாஃப்டாக இருக்குங்க. இது நார்மல் ஆப்பத்தை விட கம்பு ஆப்பம் ருசியாகவும் இருக்கும், ரொம்பவே சாஃப்டாகவே இருக்குங்க. இது வந்து சால்னாக்கு செம்ம மேட்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங்க்கு இது தாங்க வச்சேன். ஈவினிங் ஆனாலுமே இது சாஃப்டாகவே இருக்குங்க பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.